எடுங்க. இல்ல 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 அப்படி பிரச்சனை. எப்படி இங்க வைக்கலாமா? இப்படிதானே வைக்கணும். இருண்ணா ஒன்னாவது ஒன்னா இந்த சைடு வர்றது இந்த பக்கம் குறுக்க வச்சாக்கா ரொம்ப இதாயிடுச்சு. தயவுசெய்து கொஞ்சம் பாருங்க. இப்பதான் வண்டியில வந்துருந்தேன் நானு. யாரோ பையன் கூட கீழே விழுந்து ஏஞ்சி போனான். அப்போ கூட பாருங்க, இது வந்து நம்ம பேத்மங்கலத்துலேருந்து தண்ணி வர்றதுக்கான கனெக்ஷன் பண்ணி வச்சாங்க. அந்த கனெக்ஷன் பண்ணும்போது அது கரெக்டாக பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த நிலமை வந்திருக்காது. அந்த பையனும் கீழே விழுந்துருக்க மாட்டான். இங்கே ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாருக்கும் தெரியும். இங்கே எதனா ஒன்று பெருசாக ஆச்சுன்னா டைரெக்டாக குப்பமோ கோளாறு தான் எடுத்துன்னு போகிறாங்க. தயவுசெய்து யாருக்கு இது பண்ணாங்களோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். இந்த ஊர் எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தயவுசெய்து ரெடி பண்ணி கொடுங்க. உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். நாளைக்கு நைட்டில் இன்னொன்று இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து லைட் இது இல்லை. அதனால் இது ரொம்ப ஆபத்தான விஷயம். நைட்டில் பசங்க எப்படி வராங்க எப்படி போகிறாங்கன்னு தெரியாது. தயவுசெய்து இது பண்ணி கொடுங்க. அது இந்த ஊர் எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிடிடபிள்யூ ஆஃபீஸருங்களாக இருக்கட்டும், தயவுசெய்து வந்து இதை பார்த்துட்டு இது பண்ணி கொடுக்கலன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனை கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். அதுபோல் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த ஊருக்கு எதனா ஒன்று பண்ணோன்னா நாங்கள் முதல் நிற்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இன்னைக்கு கூட ரெடியாக இருக்கிறோம். தயவுசெய்து இதை பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகே. இல்ல அந்த பக்கம் வருது, அந்த பக்கம் போகுது. நம்ம இப்ப வண்டி இப்படி போட்டா மெயின் இல்ல இந்த நிலைமை வருது. தயவுசெய்து நம்ம போறவங்க வர்றவங்க கூட இதெல்லாம் பார்க்கணும். என்னடா இது இப்படி ஆயிருக்குது. யாருன்னா பசங்க நாளைக்கு இன்னைக்கு ஒரு பையன் விழுந்தான், நாளைக்கு 10 பேர் விழுவான். விழுந்த பேருக்கு தான் நம்ம யோசிப்போமா? ஒருத்தருக்கான விஷயம் இல்லை இது. ஒருத்தருக்கு பண்ணாக்கா 100 பேருக்கு பண்ண போல இது. இது பாருங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாருங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு விழிப்புணர்வு தான் இதெல்லாம். உண்மையிலே சொல்கிறேன், இது நல்ல விஷயம். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஊர் எம்எல்ஏவோ சரி, யாருமே சரி, இதை பார்த்து வந்து இமீடியட்டாக அதை ரெடி பண்ணணும். இல்லைன்னா அது வந்து வேறு மாதிரி தான் ஆகும். மதிப்புக்குரிய அம்மா ரூபா மேடம் எம்எல்ஏ அவர்களுக்கு எங்கள் நன்றியினை வணக்கத்தை தெளிப்படுத்தி கொண்டு, பொது வழி இது பப்ளிக் ரோடு. இந்த ரோட்டில் வந்து பள்ளம் குழிங்க எல்லாம் ஊய்ந்து, சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஊய்ந்து ஏஞ்சி போதுங்க. பெரியவங்கெல்லாம் ஊய்ந்துடுறாங்க. இதை மேடமும் கண்டுக்கல, முனிசிபாலிட்டி கமிஷனரும் கண்டுக்கல, பிரசிடெண்ட்டும் கண்டுக்கல, எல்லாம் போயினோம் வந்துட்டாங்கிறாங்க. பிடபிள்யூ கண்டுக்கல. இது பொதுமக்களுடைய சொத்துன்றதுனால இப்படி கேவலமாக விட்டுட்டு நடக்கிறாங்க. ஆகியனால தயவு கூர்ந்து இதை உடனடியாக இதை சீர்படுத்தி கொடுக்குமாறு பொதுமக்கள் சார்பாக ಕೇಳಿಕೊಳ್ಳುகிறோம். ಕೆಜಿಎಫ್ ವಾಟರ್ ವರ್ಕ್ಸ್, ಕೆಜಿಎಫ್ ನಗರಸಭೆ ಹಾಗೂ PWD ಇಲಾಖೆ ಅಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ಈ ವಿಚಾರವನ್ನು ತರ್ತೀವಿ. ಈಗ ನೋಡಿ, ಇದು ಬೇತಮಂಗಲದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಪೈಪ್ಲೈನ್ ರಸ್ತೆ. ಈ ಪೈಪ್ಲೈನ್ ರಸ್ತೆ ಇದು ಸಲ್ಡಾನಾ ಸರ್ಕಲ್ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಕಾರ್ನೇಷನ್ ಟೌನ್ ಅಥವಾ ET ಬ್ಲಾಕ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಹೊಸ ರಸ್ತೆ. ಇದಕ್ಕೆ ಪೈಪ್ಲೈನ್ ಅಂತ ಹೆಸರು. ಈಗ ಇದು ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ, ಹೊಸದಾಗಿ ಪೈಪ್ಲೈನ್ಗಳನ್ನು ಬೇತಮಂಗಲದಿಂದ ವಾಟರ್ ವರ್ಕ್ಸ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಿಂದ ಪೈಪ್ಲೈನ್ಗಳನ್ನು ಹಾಕ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಸುಮಾರು ತಿಂಗಳಿಂದ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಹಳ್ಳ ಬೀಳ್ತಾ ಇದೆ ಅಂತ ಸಾರ್ವಜನಿಕರು ನಮ್ಮ ಗಮನಕ್ಕೆ ತರ್ತಾ ಇದ್ರು. ಈಗ ಒಂದು ವಾರದಿಂದ ಈ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ವೀಕ್ಷಕರುಗಳು ನಮ್ಮ ಗಮನಕ್ಕೆ ತಂದಿದ್ದಾರೆ. ಸರ್, ದಿನನಿತ್ಯ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಹೊತ್ತಲ್ಲಿ 2 ವೀಲರ್ಗಳು ಇದು ರಸ್ತೆ ಕಾಣದೆ ಬಂದು ಈ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬೀಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸರ್. ಸೆಲ್ಫ್ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ದಯವಿಟ್ಟು ಅಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ಇದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಂತ ನಮ್ಮ ಗಮನಕ್ಕೆ ತರ್ತಾ ಇದ್ರು. ಇವತ್ತು ನಾವು ಹೋಗಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ಹಳ್ಳ ಆಗಿದೆ ಇಲ್ಲಿ. ದಯವಿಟ್ಟು ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳು ಕೂಡಲೇ ಈ ಸ್ಥಳವನ್ನ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ ಈ ಹಳ್ಳವನ್ನ ಮುಚ್ಚಲು
ಪ್ರಯತ್ನ ಮಾಡಬೇಕಂತ ಸಾರ್ವಜನಿಕರು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಿಲ್ಲದೆ ಇದು ಹೊಸ ರಸ್ತೆ ಬೇರೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. ರಸ್ತೆಗಳು ಸರಿ ಇಲ್ಲದೆ ಈಗಲೇ ಹೊಸದಾಗಿ ಹಾಕಿರುವ ರಸ್ತೆ ಇದು. ಈ ಹೊಸ ಹಾಕಿರುವ ರಸ್ತೆಯಲ್ಲೇ ಈಗ ಹಳ್ಳ ಇಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿ ಬಿದ್ದಿದೆ. ಮತ್ತೆ ಇದು ನೋಡಿ, ಈಗ ಸ್ಥಳವನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹಳ್ಳ ಆಗುವ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. ಏನಾದರೂ ದೊಡ್ಡ ಗಣರಗ ವಾಹನಗಳು ಈ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡುವಾಗ ದೊಡ್ಡ ಅನಾಹುತಗಳಾಗುವ ಸಂದರ್ಭಗಳಿದೆ. ದಯವಿಟ್ಟು ಈ ಹಳ್ಳವನ್ನು ಮುಚ್ಚಬೇಕಂತ ಸಾರ್ವಜನಿಕರ ಪರವಾಗಿ SSD ಚಾನೆಲ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಸಾರ್ವಜನಿಕರ ಪರವಾಗಿ SSD ವೀಕ್ಷಕರ ಪರವಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ತೀವಿ. ನೋಡಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹಳ್ಳಗಳಾಗಿದೆ. ಈ ಹಳ್ಳಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಬೇಕು ಅನ್ನೋದು ಸಾರ್ವಜನಿಕರ ಬೇಡಿಕೆಗಳಾಗಿದೆ. ಪೈಪ್ ಲೈನು ಇದು ಬೇತಮಂಗಲದಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಪೈಪ್ ಲೈನು ಹೊಸದಾಗಿ ಹಾಕಿರೋದು. ಈಗ ರಸ್ತೆ ಸರಿ ಇಲ್ಲದೆ ಈಗಲೇ ಯಾವುದೇ ಇಲಾಖೆಯಿಂದ ಇದನ್ನ ಹಾಕಿದ್ದಾರೆ. ನೋಡಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹಳ್ಳ ಆಗಿದೆ. ಇದನ್ನ ಸರಿಪಡಿಸಬೇಕಂತ ಸಾರ್ವಜನಿಕರ ಪರವಾಗಿ ನಾವು ಬೇಡಿಕೆಯನ್ನ ಇಡ್ತಾ ಇದ್ದೀವಿ.